அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். என்ன அண்ணன் அடுத்த வண்டி என்ன காமிக்க போகிறாரு, என்ன வேலை செய்கிறாரு? குவாலிசி இண்டிகா ஆல்டோவில் நிற்கிது. அந்த வண்டியெலாம் இல்லைங்க, ட்வின்ஸ். எஸ், ட்வின்ஸ்னால் 2 பேர். ஆமாம், 2 பேர் தான் ட்வின்ஸ். அந்த ட்வின்ஸ் வந்து நம்ம இப்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்துடலாங்களா? இந்த ட்வின்ஸ், ஆஹா, ஒரு கோல்டு, ஒரு லைட் ப்ளூ, 2 ட்வின்ஸும் வேலை செய்ய போகிறோங்க. 2007 ஒன்று, 2009 ஒன்று. நம்ம இப்போ கன்வர்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருங்க, அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன் ஃபுல்லாக. இந்த ட்வின்ஸை நம்ம இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. 2007 வி எல்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கிற வண்டியை நீ எப்படியெல்லாம் மாற்ற போகிறோம். இருங்க, பேக் டோர் இன்னைக்கு காமிச்சிடலாம். இல்லை, உள்ளேயே காமிச்சிக்கலாம். இப்படி இந்த வண்டி இது வந்து கோல்டுங்க. அளவில் கலர் வேறு கருப்பு கலராக இருக்குது. எல்லாமே 2மே டைப் 4 கன்வர்ஷன். இது வந்து 2009 வி. இந்த 2009 வி வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது உள்ள பார்த்துக்குங்க. இது இப்படி இருக்குது. யூசுவல் நம்ம செய்கிற எல்லா வேலையும் தானுங்க. டைப் 4 கன்வர்ஷன். இங்கே பாருங்க, டென்ட்டு கலர் வந்து 2க்குமே சில்கி கோல்டு தான் டிசைட் பண்ணியிருக்கிறேங்க. அவங்களுக்கு அதே ரொம்ப பிடிச்சதுன்ட்டாங்க. அதனால் வந்து சில்கி கோல்டு தான். இது வரும் பம்பர்லாம் உடஞ்சிருக்குது. எப்படி இருந்தாலும் பம்பர் மாற்றுறது தான், அதனால் பிரச்சனை இல்லைங்க. இதில் மேலே டாப்பெல்லாம் பெயிண்ட் இல்லை. 2 வண்டியுமே சில்கி கோல்டு தான் பிளான் பண்ணியிருக்குதுங்க. என்னுடைய ஃபேவரட் கலரும் கூட. அப்புறம் அவங்களும் அதுதான் கேட்டாங்க. அதனால் வந்து இது நம்ம நண்பருது. இது வந்து நம்ம டிஎம்எஃப் ஜெயங்கொண்டம். 2 வண்டியும் பார்த்துங்க. சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேனுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக நடக்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரீபெயினால் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து எந்த இஷ்யூவும் இல்லைங்க. உங்களுக்கு ரீபெயினால் தாராளமாக இன்றைக்கி ரீபெயின் பண்ணலாம். இப்போ இது வந்து ப்ளூவிலிருந்து நம்ம சில்கி கோல்டு பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஆர்டி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து நம்ம ஆர்சி புக் கொடுத்தோம்னா தாராளமாக வெண்டாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு 100% ப்ரொசீஜர் இருக்குதுங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி சார்ஜஸ் வாங்குகிறாங்க. கன்வர்ஷனுங்கிற கலரு மாற்றினதுக்கு என்டாஸ்மெண்ட்டு போடுறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் ரீபெயிண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாங்க. சரிங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணணுங்க. ஓகேங்க, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வண்டி ரெடி ஆகிடுச்சுங்க. என்ன அண்ணன் இங்கேயோ வெடி நின்றுருக்கிறார் பின்னாடி. ஆமாங்க, வீடியோ எடுக்கும்போது வந்து முதல் நம்ம இங்கே தான் எடுத்திருந்தோம். அதனால் இதே இடத்துல இதே மாதிரி நிறுத்தி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 2மே டெலிவரி ஆயிரும். மணிக்கு கிட்டத்தட்ட 5:30 ஆயிடுச்சுங்க. சரி, 6 மணிக்கு டெலிவரி. சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடுத்து இதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா எப்படி இருக்குதுன்னு. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன். அதை மறக்காமல் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். 2 வண்டியும் பார்த்துடலாங்களா? ரெடிங்களா? ஆஹா, இந்த வண்டி தானுங்களா அது? இந்த 2 வண்டி தான். சரி, உங்களுக்கு வந்து இந்த நம்பர் பிளேட் இருக்கிற வண்டி 1, ஓகேங்களா? இந்த நம்பர் பிளேட் கவர் மாட்டியிருக்குது. இது கூட நம்பர் பிளேட் கவர் மாட்டல. அப்போ நம்பர் பிளேட் கவர் மாட்டிக்கிற வண்டி 1. இது வந்து 2, ஓகேங்களா? 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, முதல் நான் உங்களுக்கு வேலைக்கு முன்னே உங்கள்கிட்ட காமிச்சிடலாங்க. இந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்க்காம மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு வண்டி எந்த பக்கம் நின்றுது, செகண்ட் வண்டி எந்த பக்கம் நின்றுதுன்னு. இந்த வண்டி ப்ளூவா, இந்த வண்டி ப்ளூவா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்.
அப்போது இது வந்து 1ஆம் நம்பர், இது வந்து 2ஆம் நம்பர். அப்போ 1ஆம் நம்பர் ப்ளூவா 2ஆம் நம்பர் ப்ளூவா நீங்கள் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன். 1ஆம் நம்பர், இந்த 1ஆம் நம்பர் ப்ளூவா 2ஆம் நம்பர் ப்ளூவான்னு பார்க்கலாம், யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சுற்றி காமிச்சிடறேன் ரெண்டையுமே. ஆனால் வெளி நீ சாரி உள்ளே நீ காமிச்சா டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ஃபுட் ஸ்டெப் போட்டுருக்கு, அந்த வண்டி ஃபுட் ஸ்டெப் போடலை. ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டோனுங்க, அதுக்குள்ளே அந்த பின்னாடி எம்பளம் இது ஒட்டோன்னு அதுக்குள்ளே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு தான் ஒன்று நம்பர் பிளேட் மாட்டல, இதுதான் 2, நம்பர் பிளேட் மாட்டில் தான் 1. வெளியே பார்த்துட்டு நேரம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ளே நீ காமிச்சா கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லிடுவீங்க. ப்ளூ வண்டி எது, நம்பர் பிளேட் மாட்டினது 1ஆம் நம்பர் ப்ளூவா, இல்லை நம்பர் பிளேட் மாட்டாத வண்டி அந்த பக்கம் நிற்கிற வண்டி ப்ளூவா? ஆனால் நீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவீங்க நீங்கள். ஏன்னா எனக்கு தெரியுமில்ல, சில நம்ம டிஎம்எஃப்பில் பயங்கர டெக்னிக்கலாக வீடியோ பார்க்குறாங்க, அதனால் நீக்கணுன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. எப்படி இருக்குதுங்க, ரெண்டுமே டைப் 4 கன்வர்ஷன், ரெண்டுமே ஒரே மாதிரி அலாய் வீல்ஸுங்க, எல்லாமே ஃப்ரண்ட் கொடி கம்பத்துலேருந்து எல்லாம் ஒரே மாதிரி பண்ணியிருக்குது. இவர் மட்டும் ஃபுட் ஸ்டெப் கேட்டார், அவர் ஃபுட் ஸ்டெப்பு வேண்டான்ட்டார். உள்ளே பார்த்துடலாங்களா? இந்த வண்டியில் வந்து சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க, ஸ்டேரிங் ரிப் கவரு, ஆண்ட்ராய்டு செட்டு, ஆம்பு, சப்பு, பின்னாடி பக்கெட் சீட் பண்ணியிருக்குது. நார்மல் சீட் வந்து பக்கெட் சீட் பண்ணியிருக்குது. இது வந்து இந்த வண்டிக்கு எல்லாமே இன்டீரியர் கிளீனிங் எல்லாம் பண்ணிருச்சுங்க. அப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன். இது வந்து கலர் இது பண்ணுச்சுங்க, கார்பன் டிப் பண்ணுச்சு. இந்த வண்டி உள்ளே பாட்டிங்களா? அப்படி அடுத்த வண்டிக்கு உள்ளே காமிக்கிறேன். எங்கள் பசங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு, 2.5 V ஒட்டோன்னு இருங்கப்பா அப்படின்னு. அதுக்குள்ளே ஜிஎஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிறாங்க. அவருக்கு வந்து மஸ்டர்டு கலரில் சீட் கவர், இவங்களுக்கு வந்து அதே ஆண்ட்ராய்டு செட்டுங்க, டேன் வித் பிளாக் சீட் கவர் கேட்டாங்க, நம்ம ஃபேவரட். இவங்களுக்கு அப்போல்சரி மாற்றிருக்குது, புது அப்போல்சரி மேலே. இது சீட் அதே தான், சேம் 8 சீட்டர் தான். இவங்களுக்கு மட்டும் அப்போல்சரி போட்டிருக்குதுங்க. அப்புறம் ஃபுல் மேட்டு, நூல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் ரிப் கவர் பிளாக்கு இவங்களுக்கு. இது வந்து இவங்களுக்கு நல்லா இருக்காண்டி பெயிண்ட் பண்ணலை, நல்லா இருக்குது ஆல்ரெடி. அப்புறம் ஹெட்லைட் பல்ப் எல்இடி, ஃபாக் லைட் எல்இடி, இது எல்லாமே பண்ணியிருக்குது. அப்படி இதே ஒரு ரவுண்டு சுற்றி காமிச்சிடுறோம் உங்களுக்கு. நேரம் நம்ம டீமை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்க்கலாம். ஆனால் நீ காமிச்சதுக்கப்புறம் ஈஸியாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா டக்குன்னு தெரிஞ்சிரு ஓப்பன் பண்ணாலே எது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு. ரைட், எப்படி இருக்குதுங்க? சேம் டைப் 1 to டைப் 4 வருங்க. அப்படி நான் முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம டிஎம்எஃப் கேட்குறாங்க, இந்த கலர் மாற்றுறதுனால பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி. கலர் மாற்றனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம ரூல்ஸ் படி, ரெகுலேஷன்ஸ் படி நம்ம போகணும் அப்படின்னா ஆர்டி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து தாராளமாக நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் வண்டி வேலையை முடிச்சுட்டு ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்சி புக் கொண்டு போய் உங்களுடைய ஊரில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அந்த ஆர்டிஓவோட மீடியேட்டர் இருப்பாங்க, நீங்கள் அவங்களோட புக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க போய் ஆர்டிஓ கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதோட அப்ளிகேஷன் வாங்கி அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வண்டி கொண்டு போய் காமிக்க சொல்லுவாங்க. வண்டிக்கு கொண்டு போய் காமிச்சிங்கன்னா உங்களுடைய கலர் வந்து இப்போ ப்ளூன்னு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ப்ளூ அடிச்சுட்டு எஸ் சில்வர்னு எழுதி கொடுத்துருவாங்க. எஸ் கோல்டு, இது சில்கி கோல்டு இந்த கலர் வந்து. அப்புறம் சில்வரில் இப்போ உங்களுக்கு என்ன கலரோ அந்த கலர் மாற்றி, அது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சார்ஜஸ் வருங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நம்ம அடிச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக ஆர்டிஏ பேஸில் கலர் சேஞ்ச் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்க, எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று வெளியூர், ஒன்று உள்ளூர், ஒன்று திருப்பூர், இன்னொன்று வந்து ஐயோ அந்த முந்திரி ஊர் ஏதோ ஒரு ஊரே, செந்துறை, அரியலூர் பக்கத்தில் செந்துறை, அங்கேருந்து வந்திருக்காங்க நம்ம டிஎம்எஃப்ங்க. ஒன்று வந்து
நம்ம குடும்ப நண்பர் நம்ம திருப்பூருக்காரர் அட் டைமில் 2 வந்தங்காட்டி பண்ணியிருக்கோம். இந்நேரம் டிஎம்எஃப் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்பர் பிளேட் மாட்டின வண்டி ப்ளூவா இல்லை நம்பர் பிளேட் இல்லாத வண்டி இது நம்பர் 1 ப்ளூவா நம்பர் 2 ப்ளூவா எதுன்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட், எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். வேலைகள் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் செய்கிறது நோக்கம் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோவில் நம்ம காமிக்கிறோம். வேறு எந்த இதுவும் கிடையாதுங்க. நம்ம டிஎம்எஃப் தெரியும். அதனால் எப்போ நான் சொல்கிறதாங்க, எப்போவுமே உங்கள் கூட இருக்கிற வண்டியாக இருக்குது சென்டிமெண்ட்டான வண்டி அப்படின்னா தாராளமாக நீங்கள் வேலை செஞ்சு எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு வண்டி புதுசாக வாங்கிட்டு நம்ம பேச்சர் கோடையை வாங்கிட்டு போய் செலவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அது சப்போஸ் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது விஸ்கன்னு ரொம்ப டைம் சரியில்லை செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம திருப்பி வண்டி நம்ம கொடுக்குற மாதிரி வந்துருச்சு, அப்புறம் நிறையா காசு போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி யூஸ்கார் வாங்கும்போது நல்ல வண்டியை வந்து வாங்குங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப். கிளம்பும்போது காமிக்கணும் இல்லைங்க, அதுக்காகத்தான்.